தேவனே, இன்று என்னை உருமாற்றும். மே மாதம் 14ஆம் தேதி. ஆவிக்குரிய தாகத்திற்கு ஆம் சொல்லுங்கள். யாத்ராகமம் 33:18. அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். வாசிக்க வேண்டிய பகுதி யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 15 முதல் 23 வரை. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். ஆமேன். தேவனுடைய மகிமையை உங்கள் வாழ்வில் காண என்ன செய்ய வேண்டும்? 80 வயதான மோசேயின் இதயத்தின் ஏக்க கதறல்தான் இது. எகிப்திலே தேவனுடைய அற்புதங்களையும் செங்கடல் பிளப்பதையும் இன்னும் பல அதிசயங்களையும் மோசே கண்டார். ஆனால் அவருடைய இருதயம் அவர் வாழ்வின் ஒரே வாஞ்சியை நாடி சென்றது. தேவனை அவர் இருக்கும் வண்ணமாகவே அவர் பார்க்க விரும்பினார். தேவ மகிமையை பார்க்க விரும்பினார். மகிமை என்பது தேவனுடைய தன்மை. அது தேவனை மிகவும் நெருக்கமான முறையில் அறிந்து கொள்வதாகும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவமே மோசேயின் ஏக்கமும் அவருடைய இருதயத்தின் வாஞ்சையாகவும் இருந்தது. தேவனோடு நெருங்கி இருப்பது என்பது முழு கிறிஸ்தவ வாழ்க்கையின் மிக முக்கியமான அனுபவமாகும். இங்கு தான் உலகின் எல்லா காரியங்களும் சூழ்நிலைகளும் மாம்சமும் மறைந்து ஒரு வல்லமையான மறுரூபம் ஏற்பட்டு நாம் தேவனுடைய சாயலாகவே மாறிவிடுகிறோம். தேவனோடு நெருங்கி நடந்த வல்லமையான தேவ மனிதர்களின் மிகுந்த வாஞ்சை இதுவாகத்தான் இருந்தது. தாவீது தேவாலயத்தில் தங்கி தரித்து அவர் மகிமையை காண வாஞ்சித்தான். பவுல் அப்போஸ்தலனும் அதையே வாஞ்சித்தான். இன்றைய வேத பகுதியில் மோசேயும் தேவனிடம் அதற்கே கெஞ்சுவதை பார்க்கிறோம். தேவன் உங்களை சந்திக்க விரும்புகிறார். தேவ வல்லமையை உங்கள் வாழ்வில் நீங்கள் காண ஒரே வழி ஆவிக்குரிய தாகமும் பசியும் கொண்டிருப்பதுதான். உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தெய்வீக சந்திப்புக்கு நீங்கள் ஏன் தாகமாயிருக்க கூடாது? மனிதர்களை அவர் தினமும் காலையில் சந்திக்கிறார். இதுவே உங்களுடைய தெய்வீக சந்திப்பின் நேரமாக இருக்கிறது. பொய்யான திருப்திக்கும் மந்தத்தன்மைக்கும் முற்றுப்புள்ளி வையுங்கள். யாக்கோபை போல அவரை பற்றி கொண்டு அவர் உருமாற்றும் வரை அவரை விடாதிருங்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.